1952 பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்க்கட்சியாக இருந்தோம். இன்றைக்கி நம்மளோட நிலைமை என்ன? அப்படி பார்த்து நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு பிழை தான், வரலாற்று பிழை. அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நம்மளாம் அந்த ஜாதி ஓட்டு போடு, நம்மளாம் இந்த மதம் ஓட்டு போடு, பிரதமரே அதுக்கு தலைமை தாங்கிறாரு. அந்த உணர்வு, மெல்லிய உணர்வு தூண்டுறாரு. சட்டப்படி இவையெல்லாம் குற்றம். டாக்டர் கலைஞர் தனது நிறைவாழ்த்துல சொன்னார், தேர்தல் சீர்திருத்தம் வேணார். ஏன்? இதுல நல்ல கட்சிகள் அதனுடைய பிரதிநிதிகள் வர முடியாமல் போயிடும். இன்னைக்கு தேர்தல் எப்படி இருக்கு? பொதுவா பாருங்க எப்படி தேர்தல் இருக்கு. அனைவருமே கிறுக்கப்பட்டதால், ஜாதியால், மதத்தால், ஆணாதிக்கத்தால், சுரண்டலால், மேலாதிக்கத்தால், ஜாதி மதங்களால் கிறுக்கப்பட்ட தாளில் நல்ல சித்திரம் வரைய முடியாது. கிறுக்கப்படாத தாள் நீங்கள் தான். 1952 பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்க்கட்சியாக இருந்தோம். இன்றைக்கி நம்மளோட நிலைமை என்ன? இப்போ மதவாதம் வளரக்கூடாது, பிஜேபி வளரக்கூடாது, ஆர்எஸ்எஸ் வளரக்கூடாது. மகிழ்ச்சி, ஏற்கிறோம். கம்யூனிஸ்ட் வளர்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது? ஜோதிபாசு அவர்கள் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை ஏற்கலை, மறுத்தோம். நம்ம அதுக்கான என்ன முயற்சியில் எடுக்க போகிறோம்? ஓகே. ஜோதிபாசுக்கு அத்தகைய வாய்ப்பு வந்தபோது மறுத்தது சிபிஎம். பிறகு அது ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர்னாங்க. வேறு கட்சியாக இருப்பதால் அதற்கு முழு பொறுப்பு பதிலும் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். எப்படியும் நம்ம அதை இடையே தான் பார்க்குறோம். அப்படி பார்த்து நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு பிழை தான், வரலாற்று பிழை. அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த முடிவெடுக்க வேண்டிய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் அது செகண்ட் பண்ண ஒரு ஏபி பரதன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஐனுடைய பொதுச் செயலாளர். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 1952 நாங்கள் முதல் ஆயுதம் தாங்கி போராடணும். 1925 கட்சி தோன்றியது. இந்திய விடுதலை போர் 2 திசையில் நடந்தது. ஒன்று ஆயுதம் தாங்கிய போர், இன்னொன்று அகிம்சை போர். ஆயுதம் தாங்கியதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கதார் இயக்கம், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் இராணுவ குடியரசு, பகவத்சிங் நவஜவான் இயக்கம், சுபாஷ் சந்திர போஸினுடைய இராணுவம். இது ஆயுதம் தாங்கிய போராட்டம். எல்லாம் தோற்றுவிட்டோம். ஆனால் உலகமே இதுவரை கண்டிராத அகிம்சை போரில் மகாத்மா காந்தி வெற்றி பெற்றார். இப்போ இந்த வெற்றி பெற்றது யாருன்றீங்க? காந்தி தான், மக்கள் திரள் தான். ஆனால் இதை மறுத்து நேரு சொன்னார், இந்த அகிம்சை போர் வெற்றி அடைவதற்கே ஆயுதம் தாங்கிய போரினுடைய ரத்த சரிவும் உயிரும் அப்படின்னார். இது இல்லைன்னா அது போர் வெற்றி அடைந்திருக்காது. அப்போ 2 திசை போரில் எங்களை ஒரு பங்குண்டு அல்லவா? விடுதலைக்கு பிறகு ஆயுத போரை விடுத்து தேர்தலில் நாங்கள் பங்கெடுத்தோம் கம்யூனிஸ்டுகள். இன்று வரைக்கும் பெரிய வெற்றியை நாங்கள் பெறவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தை செதுக்கியதில் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். முதல் அவார்டு நரசிம்மராவ் காலத்தில் இந்திய நாடாளுமன்றத்தின் தலை சிறந்த உறுப்பினருக்கான ஃபர்ஸ்ட் அவார்டு யார் கொடுத்தாங்க? 100 பேரை தேர்ந்தெடுத்தாங்க, அப்புறம் 10 பேரை தேர்ந்தெடுத்தாங்க, அப்புறம் 3 பேரை தேர்ந்தெடுத்தாங்க, அப்புறம் ஒருத்தர் அறிவித்தாங்க. யார் அவர்? இந்திரஜித் குப்தா, கம்யூனிஸ்ட் லீடர். அப்போ நாங்கள் செதுக்கியிருக்கிறோம். இப்போ ஏன் நாங்கள் தோற்று போகிறோன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? போராடுகிற, மாநாடுகள் நடத்துகிற, எல்லாவற்றிலும் தேர்ச்சி அடைகிற நாங்கள் தேர்தலில் தோற்று போகிறோம். அதற்கு காரணம் என்னன்னா, கரத்தால் உழைக்கிற மக்களே ஒன்று கூடுங்கள் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இது 2 தான் உலகத்தை உருவாக்குகிறது. இயற்கையை மரண தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்பி செல்வ வளங்களை கொண்டு வருவதே இதுதானே. அந்த கொள்கையுடைய நாங்கள் தோற்று போகிறோம். ஏன்டானா ஓட்டு போடுற உங்களை ஜாதியால் ஒருத்தர் தடுக்கிறாரு, மதத்தால் ஒருத்தர் தடுக்கிறார், இனத்தால் ஒருத்தர் தடுக்கிறார், காசு பணங்களால் ஒருத்தர் தடுக்கிறார். இவைகளை கடந்து வருவதற்கு கடினமாக இருக்கிறது. 100 ஆண்டு ஆன பிறகும் இதை கடந்து வர மாட்டான். ஜாதிக்குள்ளே இருக்கிறான், மதத்துக்குள்ளே இருக்கிறான், இனவெறிக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு சர்வதேச பார்வைக்கு இன்னும் வரல. வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கிறது உங்களை போன்ற அடுத்த தலைமுறையை பார்க்கிற போது. இந்த கேள்விக்கு நீங்கள் தான் விடை தருவீர்கள் எதிர்காலத்தில். நன்றி. அடுத்து. வணக்கம் சார், என் பேர் சௌமியா. அதாவது இந்தியாங்கிறது பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல மொழிகள் பேசுகிறோம், பல வகையில் நம்ம பல உணவுகள் வகைகள் இருக்குது. ஸோ இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட் இன் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா முழுசுக்குமே 2 கம்யூனிஸ்ட் நீங்கள் என்னதான் வேறு கட்சினாலும் அந்த பிளண்டர் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுலேருந்தே தெரிஞ்சது. ரெஸ்பான்சிபிளான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்குமே கிட்டத்தட்ட 5 எம்பிகள் தான். அதுலேயும் 4 எம்பிகள் திமுக கூட்டணியிலேருந்து தான் ஜெயிச்சாங்கன்ற விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்க? நிச்சயமாக தேர்தல் சீர்திருத்தம் வேணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களால் இந்தியா முழுவதும் தனித்தே 1 கோடி வாக்குகளை பெற முடியும். 10 லட்சம் பேருக்கு ஒருத்தர்னாக்கா நாங்கள் 10 பேர் போயிடுவோம். தேர்தல் சிஸ்டம் எப்படி இருக்கு? இந்திரஜித் குப்தா கமிட்டி தேர்தல் சீர்திருத்தம் வேணும்னு கூறுகிறது. டாக்டர் கலைஞர் தனது நிறைவாழ்த்துல சொன்னார், தேர்தல் சீர்திருத்தம் வேணும்னார். ஏன்? இதில் நல்ல கட்சிகள் அதனுடைய பிரதிநிதிகள் வர முடியாமல் போயிடும். இன்னைக்கு தேர்தல் எப்படி இருக்கு? பொதுவாக பாருங்க எப்படி தேர்தல் இருக்கு. ஜனநாயக உரையாடல் இல்லை, கருத்துக்கள் மோதுவதில்லை. அதன் கதவுகளை அடைத்து விட்டு நாம ஜாதி, நம்மளாம் அந்த ஜாதி ஓட்டு போடு, நம்மளாம் இந்த மதம் ஓட்டு போடு, பிரதமரே அதுக்கு தலைமை தாங்கிறாரு. அந்த உணர்வு, மெல்லிய உணர்வு தூண்டுறாரு. சட்டப்படி இவையெல்லாம் குற்றம். இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ, 2000 வச்சுக்கோ, நீக்கமர. இந்த முறையில் ஏதும் இல்லாமல் அவரவர் சிந்தித்து அவரவர் உரையாடல் செய்து
தன்னியல்பில் சீர்திருக்குற அந்த காலம் வருகிற போது நாங்கள் வெல்வோம். அந்த காலம் எழணும். அந்த காலம் எப்போ எழும்? இப்போ இருக்கிறவங்கெல்லாம் கிறுக்கிட்டாங்க. இதில் நல்ல சித்திரம் வரைய முடியாது. விடுதலை போர் கனவுகள் நல்ல சித்திரம் இதில் வரைய முடியாது. உங்களை இல்லை, பெரியவங்களை சொல்கிறேன் நான். உங்கள் தலைமுறையை நான் சொல்ல, இதன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. அனைவருமே கிறுக்கப்பட்ட தாள், ஜாதியால், மதத்தால், ஆணாதிக்கத்தால், சுரண்டலால், மேலாதிக்கத்தால், ஜாதி மதங்களால் கிறுக்கப்பட்ட தாளில் நல்ல சித்திரம் வரைய முடியாது. கிறுக்கப்படாத தாள் நீங்கள் தான். எனவே நல்ல சித்திரத்தை நீங்கள் தான் வழங்கி அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டும். ஓகே. மின்னம்பலம் வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் 2026 தலைவர்களுடன் மாணவர்கள் நேருக்கு நேர் 2.0. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி. Co-presented by Milky Mist. Powered by Yasco Shirts, Trousers, Dhotis, Aswin's Sweets and Sai Developers. Location partner Kingmakers IAS Academy. Refreshment partner Chitra Coffee. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.